நமக. முருகாசரணம். பிரதோஷ நாளில் நரசிம்ம தரிசனம். பிரதோஷம் என்பது நரசிம்மரை வழிபடுவதற்கான அற்புதமான நாள். எனவே பிரதோஷ நாளில் நரசிங்க பெருமாளை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்க வல்லது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். திருமாலின் 10 அவதாரங்களில் பரசுராமன், பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள். ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை வணங்குகிறார்கள். நம் வாழ்வின் உக்கிரங்களையும் சுற்றியுள்ள தீய சக்திகளையும் அழித்து காத்தருள்வார் என்கிறார்கள் பக்தர்கள். திருத்தக்க தேவர் தனது சீவக சிந்தாமணியில் இரணியன் பட்ட தெம்மரை எய்தினாள் என்று நரசிம்ம அவதாரம் குறித்து குறிப்பிட்டுள்ளார். இரணியனை அழித்து கடும் உக்கிரத்துடன் இருந்த நரசிம்மரை சிவபெருமான் சரப்ப பறவையாக வந்து தனித்தார். அதுவே சரபேஸ்வரர் என்று வணங்கி வருகிறோம். சரபேஸ்வரர் குறித்த விஷயங்களும் நரசிம்மர் குறித்த விஷயங்களும் அபிபதான சிந்தாமணியில் விவரிக்கப்பட்டுள்ளது. பல ஊர்களில் நரசிம்மருக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. நாமக்கல், மதுரை ஒத்தக்கடை, நரசிங்க சிங்கப்பெருமாள் கோவில், பட்டப்பள்ளி, யாதகிரிட்கா, மங்களகிரி ஆகிய தலங்களில் நரசிம்ம சன்னதிகள் குகை வடிவலாகவும் குடவரை கோயில்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. ஷோலிங்கர் திருத்தலத்தை சோளிங்கபுரம் என்று விவரிக்கிறது வரலாறு. ஷோலிங்கர் திருத்தலம் மிக பிரம்மாண்டமான மலையின் மீது கோயில் கொண்டிருக்கிறார். அற்புதமான திருத்தலங்கள் நரசிம்ம பெருமாளுக்கு இருக்கின்றன. நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்வது ஒரு பிரதோஷ காலத்தில்தான் என்கிறது நரசிம்ம புராணம். எனவே சிவாலயத்தில் பிரதோஷம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது போல நரசிம்ம மறையும் பிரதோஷ காலத்தில் தரிசிப்பது ரொம்பவே விசேஷமானது என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். இன்றைய தினம் பிரதோஷம். இன்று அருகில் உள்ள நரசிம்மர் குடிக்கொண்டிருக்கும் ஆலயத்துக்கு சென்று நரசிங்க பெருமாளை வழிபடுங்கள். குறிப்பாக பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் நரசிங்க பெருமாளை தரிசியுங்கள். மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் பானக நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குங்கள். நம் பாவங்களை எல்லாம் போக்கி அருளுவார் நரசிங்க பெருமாள். ஓம் நமோ நாராயண. நரசிம்ம திருவடிகள் போற்றி. நன்றி.